Students, we will see 10th standard geometry exercise 4.2 11th sum. Okay, construct a PQR which the base PQ is equal to 4.5 cm, angle R is equal to 35 degree and the median RG from R to RG is 6 cm. Median is a triangle, median is median. Okay, PQ வந்து 4.5 cm கொடுத்திருக்காங்க. அப்புறம் பேஸ்னா இது பேஸ் தான் உங்களுக்கு PQ. அப்ப பேஸ்னு எழுதி பேஸ்ல வரைஞ்சாச்சு. ஓகேவா? அடுத்து ஆங்கிள் வந்து அடுத்தது R இங்கே தான் இருக்கணும். PQ இங்கே தான் R இங்கே இருக்கும். அது வந்து 35 டிகிரி. அது ரெண்டா இங்கே பிரிக்குது என்னது 6 சென்டிமீட்டர்ல. இவ்வளவு ரஃப் டயகிராம் வரைஞ்சாச்சு. ரஃப் டயகிராம் ரொம்ப முக்கியம். அதுக்கு மார்க் உண்டு. ஓகேவா? அதை வச்சு நம்ம படம் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இது பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது PQ வந்து நமக்கு 4.5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஓகே, எடுத்துடலாம். வந்து 0ல இருந்து 4.5 இந்த இருக்கு. நம்ம PQ வரைஞ்சாச்சு. என்னது PQ எவ்வளவு 4.5 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து நமக்கு என்னது 35 டிகிரி தந்திருக்காங்க. அந்த 35 டிகிரி வந்து என்ன செய்யணும், இந்த P இருக்குல்ல, Pல இருந்தா இருக்கலாம் நடுவில் டாட், அது வந்து இந்த Pல வச்சுக்கணும். இங்கே வந்து ரெண்டுனா இருக்கு, இதில் எடுக்கணும். சிலவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நம்ம இந்த லைனை பார்க்கணும். இதில் 0 எங்கே தொடங்குது, இங்கே தொடங்குது. இது 180, இது 0. அப்போ அந்த 0லேருந்து உள்ளது தான் நம்ம பார்க்கணும். 30லேருந்து 40க்கு இடையில என்னது நடுவில் ஒரு டாட் லைன் இருக்கிறது தான் 35. மார்க் பண்ணியாச்சா? அதை வந்து நம்ம அப்படியே இழுத்து விட்டுடலாம். ஓகே ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன பண்ணணும், இதில் வந்து 90 டிகிரி இருக்கணும். இங்கே இருக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த ஸ்லாண்டிங் வரைஞ்சோம்ல 35, அதில் அந்த Pயில் வச்சுக்கிட்டு இந்த லைன், இந்த ஸ்லாண்டிங் வரைஞ்சிருக்கோம்ல இந்த லைன் 35 டிகிரி, அதில் அந்த Pயில் அந்த டாட் வச்சுட்டு அங்கே 90 டிகிரி. அங்கே வந்து 0 இங்கே தான் இருக்குது. அந்த லைனுக்கு நேரம் 0 இங்கே இருக்குது. இங்கே வந்து 90 டிகிரி அங்கே பார்த்தாலும் மேலே பார்த்தாலும் எல்லாமே 90 டிகிரி இங்கே ஒரே இடத்துல தான் இருக்கும். அதை மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். எடுத்து விட்டுடலாமா? இதை Fன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டுக்கு வந்து என்னது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் என்னது, இதுக்கு நடுவில் ஒரு கோடு ரெண்டா பிரிக்கிறது, நடுவில் ரெண்டா பிரிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எப்போவுமே இதில் இருந்து பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுக்கணும். ஏதாவது ஒரு அளவு எடுத்துட்டு இது இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி கியூவில் வச்சுட்டு அந்த ஆர்க்கை வெட்டுற மாதிரி நம்ம இன்னொரு ஆர்க், இங்கே இன்னொரு ஆர்க். ஓகே, இது வந்து சென்டரில் நமக்கு வெட்டும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகே, இதுதான் சென்டரில் பிரிக்கிறது. சென்டர் வந்து நம்ம ஜின்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஓன்னு வச்சுக்கலாம். இந்த ஓன் இருக்க இடத்துல இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம காம்பஸை வச்சு இந்த இருக்குல்ல Pயை வந்து நம்ம தொடுறோம். இந்த டாட்டும் இந்த டாட்டும் தொடுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதை சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள். ஓகே, அது பெர்ஃபெக்டா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு நமக்கு நம்ம ஆர்னு ஒரு PQ இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஒரு ஆர் இருக்கு. நம்ம இந்த சைடு வரைஞ்சிக்கலாம், இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். நமக்கு என்னது ஆர்னுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இங்கே என்னது மீடியன்லேருந்து 6 சென்டிமீட்டர். அப்போது நம்ம இதில் வந்து 6 சென்டிமீட்டர் இந்த காம்பஸில் எடுக்கலாம். கரெக்டாக 6 சென்டிமீட்டர். ஓகே, எடுத்து இந்த இடத்துல மீடியன்லேருந்து 6 சென்டிமீட்டர். அப்போ இங்கே ஒரு ஆர்க் வேணால் இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஏதாவது ஒரு சைடு, இது அல்லது இது. இதை வந்து நம்ம ஒரு ஆர்னு வச்சுக்கலன்னா இது ஆர் டேஷ், இல்லை இது ஆர்னு வச்சா இது ஆர் டேஷ். ஏதாவது எந்த சைடில் வரைஞ்சாலும் நமக்கு ஓகே தான். இது என்ன செய்யணுமா, P கூட நேரத்தில் வெட்டுதில் P கூடையும் Q கூடையும் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் வந்துருச்சா? அதுக்கப்புறம் இந்த GA இருக்குல்ல, இது தானே நமக்கு மீடியேட்டர். அதை வந்து இந்த டாட்டில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன செய்யும், 6 சென்டிமீட்டர் இருக்கும். பார்த்தீங்களா? 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் இருக்கும். அதே நமக்கு 35 டிகிரி தானே. 35 டிகிரினா இந்த ஆரில் இருந்தா இருக்கலாம், இந்த டாட்டில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு 35 இருக்கா, இந்த கரெக்டாக 35ல நிற்கிது. ஓகே, அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இவ்வளோதான். இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம வரைகிறத வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கணும்.
ஓகே, சப்போஸ் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத தெரியலன்னா பேஜ் நம்பர் 179 ஒரு எக்ஸசைஸ் சம் இருக்கு, எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. அதில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். அதில் வந்து இந்த சம்முக்கு வந்து நம்ம 7.7 வரைக்கும் உள்ளது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கு. அது அடுத்ததுக்கு நம்ம அடுத்த ஒன்று வரைவோம்ல 12th சம், அதுக்கு வந்து பாக்கி ரெண்டும் ஆட் ஆகும். இதுக்கு வந்து இந்த 7 வரைக்கும் நம்ம எழுதினா போதும். ஓகேவா? தெரிஞ்சவங்க வந்து என்ன செய்யணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. தெரியாதவங்க அந்த எக்ஸாம்பிள் படிங்க. அதில் இந்த PQR இந்த அளவு மட்டும் மாறும், இதெல்லாம் சேம் மாறும். ஓகேவா? ஓகே, 12th சம் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR in which QR is equal to 5 cm, P is equal to 40 degree and the median PG from P to QR is 4.4 cm. Find the length of the altitude from P to QR. Altitude அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், 90 டிகிரின்னு அர்த்தம். அதில் வந்து இதுக்கு மீடியம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்டிடியூட் ஒன்றும் இல்லை, 90 டிகிரியில் பிரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? QR வந்து என்னது பேஸ் 5 cm, P வந்து 40 டிகிரி, அப்புறம் வந்து மீடியன் PG, இது வந்து PG. ஓகே, மீடியம் PG from P to QR. QR is 4. P to QR, இதுலேருந்து இது வந்து 4.4 cm. ஓகே, இதுலேருந்து நம்ம ஆல்டிடியூட் வரும். ஆல்டிடியூட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னது, P to QRல வந்து மீடியன் வந்து பிரிக்குது. இப்போ 4.4. நமக்கு ஆல்டிடியூட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல, அதே மாதிரி தான் வரையணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்துருக்காங்க, 5 சென்டிமீட்டரில் QR பேஸ் தந்துருக்காங்க. இதுதானா? அப்போ QR பேஸ் எடுத்துக்கலாமா? 0 to 5. ஓகே, அப்போ QR. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம இருந்திருக்காங்க 40 டிகிரி. அதே மாதிரி நம்ம 40 டிகிரி ஃபஸ்ட்டு இதில் தந்தாங்க, நம்ம இதில் எடுப்போம், கீழே பார்த்து எடுப்போம். கரெக்டாக? அப்போது இதில் வந்து வச்சு அந்த லைனில் 0 தான் இருக்குது. 0லேருந்து எவ்வளவு நமக்கு 40 டிகிரி. அப்புறமா அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, இது ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்வோம், இதுலேருந்து 90 டிகிரி எடுப்போமா? அதே தான் இங்கே வச்சு இந்த ஸ்லாண்டிங்கில் இதை வச்சுட்டு 90 டிகிரி இந்த இருக்குது, 90 டிகிரி. ஓகே, இப்போ இந்த 90 டிகிரிக்கு அப்படியே இழுத்து விட்டுலாம் F. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுக்கும் இந்த பைசெக்டர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுப்போம். அதுக்கு என்ன செய்யணும், இதில் பாதிக்கு மேலே உள்ள ஒரு அளவு எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அடுத்து இந்த ஆரில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். ரெண்டும் ஜாயின் பண்ணுறத நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகே, அடுத்து இங்கே இருக்குல்ல, இந்த வெட்டுற இடம் தான் நமக்கு என்னது O, இது என்னது G, மீடியம். ஓகே, இன்னும் என்ன செய்வோம் நம்ம, அடுத்து இந்த ஓலேருந்து இந்த கியூக்கு வச்சு பார்ப்போம். கியூ பாயிண்டில் கரெக்டாக கியூ பாயிண்ட் அண்ட் ஆர் பாயிண்ட். ஓகே, கனெக்ட் ஆகுதா? அப்போ அப்படியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட வேண்டியதான். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம், அதில் வந்து ஆங்கிள் வந்து நமக்கு என்னது 40 டிகிரி. சரி, 4.4 சென்டிமீட்டர். மீடியன் வந்து நமக்கு 4.4 சென்டிமீட்டர். அப்போ 4.4 சென்டிமீட்டரில் எடுத்துடலாமா? 0 to 4.4 சென்டிமீட்டர். 4.4 இருக்கு, 5 ஒரு இதுக்கு முன்னாடி. ஓகே, 4.4. அது வந்து நம்ம இதுலேருந்து எடுப்போம், ஜியிலேருந்து அங்கேண்ணா இங்கே அல்லது இங்கே ரெண்டுலேயும் கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த சைடு நம்ம என்ன செய்யலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? பி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இந்த கியூ கூட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஆர் கூட ஜாயின் பண்ணிக்கணும். இது என்னது, நம்ம பி. ஓகே, இது வந்து நம்ம மீடியன் கூட பண்ணிக்கலாம். மீடியன் வந்து நமக்கு எத்தனை இருக்கணுமா, 4.4 இருக்கா?
ஓகே 4.4 இருக்காங்க. இதில் வந்து ஜாயிண்டில் 4.4 இருக்குது. ஓகே, அதனால் 40 டிகிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 40 டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட். லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட்னா 90 டிகிரியில் வரும். அதுக்கு ஒன்றும் செய்யண்டா, இந்த இடத்துல இதை வந்து கொஞ்சம் கூட நீட்டி விட்டுரும். நீட்டி விட்டுட்டு இங்கே இருந்து இந்த பீலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கலாம் இதை வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிட்டு அதே இதில் இங்கே இருங்க இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு. அப்புறம் நான் வெட்டுது பார்த்தீங்களா, இந்த லைனை வெட்டுது இல்லை அந்த இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பீலேருந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். பீலேருந்து ஜாயின் இதை ஃபுல்லாக வந்து நம்ம லென்த் எடுக்கக்கூடாது. இந்த பீலேருந்து இந்த இருக்குல்ல இந்த கோடை வெட்டுதில்ல அது வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். இப்போ 2.1. அப்போ லென்த் வந்து என்னது லாஸ்ட்டில் லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட். லென்த் ஆஃப் த லாஸ்ட் எழுத வேண்டிய ஸ்டெப்பு லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் என்னவாக இருக்கும் 2.1 சென்டிமீட்டர். இது மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் அந்த பேஜ் நம்பர் நான் சொன்னல 179 இதில் அடுத்த 2 ஸ்டெப்பில் நமக்கு இது வரும். ஓகேவா, அதில் ஆட்டிடியூட் கேட்டிருக்காங்க, அதில் கேட்கல, இதில் கேட்டிருக்காங்க. அதனால் இவ்வளோ வந்து நம்ம என்ன செய்யணும், இது வந்து 2.1 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகேவா, Q such that QR is equal to 6.5 centimeter, angle P is equal to 60 degree, and the altitude from P to QR is of length 4.5 centimeter. Rough diagram வரையலாம். இதில் வந்து என்னது பேஸ் வந்து QR. அப்போ QR வந்து என்னது 6.5 சென்டிமீட்டர் போட்டாச்சு. அப்போ QRனா இது PR இருக்கும். P வந்து 60 டிகிரி. ஆட்டிடியூட்னா நடுவில் வந்து என்னது இந்த 60 டிகிரி இருக்குல்ல, இந்த டிகிரி வந்து ரெண்டாக வந்து என்னது சரிசமமாக பிரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த டிகிரி சமனா இப்போ கீழே வரைக்கும் வரும். ஓகே, அப்போ இந்த லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லென்த் QR வந்து லென்த் எதில் பிரிக்குதான் 4.5 சென்டிமீட்டரில் பிரிக்குது. அப்போ இது ரெண்டாக பிரிச்சு இங்கே வரும்போது என்னது 4.5 சென்டிமீட்டரில் வருது. ஓகேவா, ஓகே. அப்போ இதில் டயக்ராம் வரைஞ்சது, அதாவது அந்த பி வந்துலேருந்து QR வந்து என்னது பிலேருந்து QRை வந்து என்னது 4.5ல பிரிக்கிறதால 4.5 எழுதி வச்சு. ரஃப் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஃப் டயக்ராம் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னது நமக்கு QR பேஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 6.5 சென்டிமீட்டர் அப்படி தானே. அப்போ 6.5 சென்டிமீட்டர் எடுத்துடலாமா? ஓகே, 0லேருந்து 6.5 இருக்கு. ஓகே, இது என்னது QRன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து இது எல்லாமே ஒரே மாதிரி தான் டயக்ராம் வரைகிறது. அடுத்த நிமிஷம் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம 60 டிகிரி எடுத்துடலாமா? இதெல்லாம் சைடுலேருந்து 60 டிகிரி எங்கே இருக்குது, இந்த இருக்குது, நீட்டி விட்டுடலாமா? ஓகே, இது வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து என்னது நமக்கு 90 டிகிரியில் எடுப்போம். அதே தான் 90 டிகிரியில் எடுத்துடலாமா? இதே மாதிரி இங்கே வச்சுட்டு 90 டிகிரி இந்த இருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து நீட்டி விட்டுடலாம். ஓகே, இது Fன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன செய்வோம், நம்ம நடுவில் வந்து ஒரு வரைவோம்ல பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிடலாம். நம்ம அந்த சர்க்கிள் வரைகிற வரைக்கும் நமக்கு சேம் தான். ஓகேவா, ஓகே. ஆஃபுக்கு மேலே ஒன்று எடுத்தேன், இங்கே ஒரு ஆங்கிள் வரைஞ்சேன், இங்கே ஒரு ஆர்க்கு வரைஞ்சேன், திரும்ப ஆரில் வச்சு அந்த ஆர்க்கு வெட்டினேன், இந்த ஆர்க்கு வெட்டினேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜாயின் பண்ணேன். ஓகேயா, இதில் வெட்டக்கூடியது என்னது, இதுதான் O. ஓகே, இது வந்து நம்ம G எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஓலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த Qவுக்கு அளவு வச்சுக்கலாம். இந்த Qவும் இந்த R. ஓகே, அந்த பாயிண்ட்ஸும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அதில் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிடலாம். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதுலேருந்து நம்ம இங்கே ஒரு
ஆர்க் எடுப்போம். கரெக்டாக நமக்கு இங்கே வந்து என்ன தந்திருக்காங்க, நமக்கு ஆல்டிடியூட் ஃப்ரம் பிக்யூ ஆல்டிடியூட் தான் தந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இருக்கலாம், இந்த சென்டரில் நம்ம அந்த லைனை 4.5 எடுக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம 4.5 எடுத்துட்டு 4.5 காம்பஸில் எடுத்து நம்ம அதில் என்ன பண்ணுவோம், நம்ம சைடில் விட்டோம். கரெக்டாக இங்கே வந்து ஆல்டிடியூட் மீடியம் தரல, ஆல்டிடியூடுன்னு தந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்ன இருக்கலாம், இதுலேருந்து ஜி வச்சு இங்கே 4.5க்கு எடுக்கலாம். அப்போ நம்ம இங்கே வந்து நீட்டி விட்டுடலாம். ஓகே ஓகே இதை நம்ம நீட்டி விட்டுடலாம். இதில் வந்து 4.5க்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்க் வரைச்சோம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸில் இப்படி ஒரு இது இருக்குமா பார்த்துருப்பீங்களா, இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், என்ன இருக்கலாம், இந்த பாயிண்டில் இதை வச்சுட்டு இதை இதுக்கு இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நீட்டி கொண்டு வந்து இருக்கலாம், அந்த ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ ஆர்க் வரைஞ்சோம்ல, அதுக்கு நேராக கொண்டு வந்தோடனே என்ன செய்யணும், அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இழுத்து விட்டுறணும். இங்கே வெட்டுதா, ரெண்டு சைடு நமக்கு வெட்டு. நமக்கு எந்த சைடு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு இப்போ வந்து பி இருக்கும், இதை ஒன்று பி எடுத்துக்கலாம், இது பி டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இந்த சைடும் வரைஞ்சிக்கலாம், இந்த சைடு அதே மாதிரி தான் வரைஞ்சிக்கலாம். அப்போது நம்ம இந்த சைடு அறிவோம், பியையும் கியூவையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆரை ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா, ஓகே, இது ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு 60 டிகிரி ஆகும். நீங்கள் அளந்து பார்த்தாலே உங்களுக்கு என்னது, இது 60 டிகிரியாக தான் வரும். ஓகே, இது வந்து என்னது, இப்போ இது வரைஞ்ச இது தான் வந்து என்னது நமக்கு தேவையானது. இதில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு இதில் இருக்க பேஜ் நம்பர் 180ல் 4 எக்ஸாம்பிள் 4.18 கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அதே தான் வரும், பியும் கியூ இதெல்லாம் மாறி மாறி வரும், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சது? அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாதவங்க அதை பார்த்து கொஞ்சம் படித்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் இதே மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகும். ஓகேவா, ஓகே. இதில் பயஸ் இது ஆல்டிடியூடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல இது வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா, 90 டிகிரின்னு அர்த்தம் தான் ரெண்டாக பிரிக்கும். ஓகே, 90 டிகிரியில் கீழே கோடு வரன்னு அர்த்தம் ஆல்டிடியூடுனா. சரியா, அதுதான் நம்ம கோடு நம்ம 90 டிகிரியில் போட்டிருக்கோம். ஓகே, ஆங்கில பிரிக்காது. இது வந்து என்னது ஆல்டிடியூட் மீன்ஸ்னா 90 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவாம்மா. அடுத்து 14 sum, construct a triangle ABC such that AB is equal to 5.5 cm, angle C is equal to 25 degree and the altitude from C to AB is 4 cm. தான் வரைஞ்சிருக்கேன். AB C triangle இது வந்து 25 டிகிரி ஆல்டிடியூட், அதை நேராக வெட்டுறது 4 சென்டிமீட்டரில். அது என்னது C to AB is 4 சென்டிமீட்டர். சிலேருந்து ஏபிக்கு வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, வரைஞ்சிச்சா? இதுதான் வந்து நமக்கு ரஃப் டயக்ராம். இதை வச்சு வரைஞ்சிடலாம். பேஸ் வந்து நமக்கு ஏபி. அப்போ பேஸ் வந்து ஏபியில் கொடுக்கணும். சிலவங்களுக்கு தெரியாது, இங்கே ஏ இங்கே பி இங்கே சின்னு எழுதுவாங்க. அப்படி இல்லை, பேஸ் வந்து நமக்கு ஏபி = 5.5 கொடுத்தோம்னா அதுதான் கீழே வரும், 5 கீழே மேலே வரும். ஓகே, புரிஞ்சுதா? இதை நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிடலாமா? இதுவும் போன சம மாதிரி தான். நமக்கு பேஸ் ஏபி வந்து நமக்கு என்னது 5.5 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ 5.5 சென்டிமீட்டர் எடுத்துடலாமா? ஓகே, 0 to 5.5, சாரி இது 6.5, இந்த 5.5 நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, 5.5 இதில் இருக்குது. ஓகே, 5.5ல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது ஏ, இது பி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதில் ப்ரொட்ராக்டர் எடுத்து நமக்கு வந்து எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி. இப்போ ப்ரொட்ராக்டரில் 25 டிகிரி எடுத்துக்கலாமா? வச்சாச்சு. 0லேருந்து 20, 25, 30க்கும் 20க்கும் இடையில உள்ளது மார்க் பண்ணியாச்சு. அப்படியே இழுத்து விட்டுடலாம். எல்லாம் சேம் தான். ஓகே, ட்ரையாங்கிள் வரைய சர்க்கிள் வரைகிற வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே சேம் தான். இது வந்து ஈன்னு வச்சுக்கலாம். அடுத்து 90 டிகிரியில் நம்ம கோடு வரையும். கரெக்டாக இதில் வச்சுட்டு அடுத்து 90 டிகிரி இதாக இருக்குது, 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரியில் கோடை இழுத்து விட்டுடலாம்.
ஏஃப்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஓகே, பாதிக்கு மேலே எடுத்து ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, அடுத்து பியில் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு ஜாயின் பண்ணிடலாமா? ஜாயின் பண்ணி இழுத்து விட்டுற வேண்டியதான். ஓகே, இங்கே ஜாயின் பண்ணுறதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் வரையும். ஓகேவா, இது ஜின்னு வச்சுக்கலாம், இது ஓன்னு வச்சுக்கலாம். இது சர்க்கிள் வரைஞ்சிடலாமா? ஓகே, இங்கே ஏயும் இங்கே பியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்ட்ராய்டு நமக்கு என்ன தந்திருக்காங்க, 4.4 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், 4 சென்டிமீட்டர் எடுக்கலாம். 4 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கலாம். ஓகே, 4 சென்டிமீட்டர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நடுவில் இருக்குது. கரெக்டாக? ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து என்ன பண்ணாங்க, இதை வச்சு நேராக ஏல வச்சுக்கலாம். இருந்து ஓகே, அதுக்கப்புறம் இதை வச்சு ஆங்கிள் வந்துச்சா, ஆங்கிலேருந்து நம்ம நேராக நீட்டிக்கலாம். அப்படியே இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே, இங்கே இருக்கலாம், இது அல்லது இது எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஏதாவது ஒரு எம்மோ என்னோ போட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்னது, நமக்கு ஏபி, இது வந்து சியாக இருக்கும். ஜாயின் பண்ணிடலாமா இன்னும்? ஓகே, இன்னும் பிஏ ஜாயின் பண்ணிடலாமா? இது வச்சு பாருங்க, 25 டிகிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 25 டிகிரி தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இது ஓகே, இவ்வளோதான். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எழுதுனா போதும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஈஸி தான். இது வரைக்கும் நமக்கு எல்லாமே சேம் தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆர்க் வரைவோம், இது வந்து சென்டரில் ஆர்க் வரைஞ்சி இதை வச்சு எடுக்கிறோம். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இன்னும் அடுத்து வந்து 15 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்துடலாமா? ஓகே, 15th sum பாருங்க. The draw the triangle ABC of base BC is equal to 5.6 cm. அப்போ பேஸ் வந்து பிசின்னு தந்துட்டாங்க. அதனால தான் நான் டாப் ட்ரையாங்கிள் பிசின்னு எழுதிருக்கேன். ஓகேவா? ஆங்கிள் ஏ வந்து 40 டிகிரி. இந்த பைசெக்டர் ஆஃப் இது வந்து என்னது, பைசெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ மீன்ஸ் பிசி D such that CD is equal to 4 cm. பைசெக்டர் தான் என்னது, இது 40 டிகிரியில் இருக்கும். இது வந்து என்னது, ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆங்கிள் வந்து என்னது, பைசெக்டர்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். சாரி, ஆல்டிடியூடு தான் 90 டிகிரியில். பைசெக்டர் வந்து என்னது, இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கும். ஓகேவா? ஆல்டிடியூடுனா நமக்கு என்னது, இது சாரி நான் அதில் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஆல்டிடியூடுனா என்னது, இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதனால நம்ம ரெண்டாக பிரித்தோம். இது வந்து பைசெக்டர்னா இது வந்து ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கும். ஓகேவா? இதே மாதிரி வரைஞ்சிக்கலாமா? ஓகே, டிராயிங் பார்த்துடலாம். என்ன வந்து நமக்கு வந்து பிசி வந்து 5.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5.6 சென்டிமீட்டர், 0லேருந்து 5.5 சென்டிமீட்டர் இந்த இருக்குது. 5.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பிசி, பேஸ் வந்து பிசின்னு தந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. 40 டிகிரி எடுத்துக்கலாமா? ஓகே, ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஓகே, வரைஞ்சிடலாம். எடுத்து விட்டுருலாமா? இந்த இருக்கு. ஓகே, இது எடுத்து விட்டுலாம். ஓகே, இது ஈன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன எடுப்போம், 90 டிகிரி. 90 டிகிரி எடுத்துக்கலாம். 90 டிகிரி. ஓகே, 90 இந்த இருக்கு. 90 டிகிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து அடுத்து நம்ம இது பெர்பெண்டிகுலர்
பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைவோமா? ஓகே, இதில் வந்து ஒரு அளவு எடுத்து இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, அடுத்து சியிலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த ஆர்க்கு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஓகே, எடுத்து விட்டுலாமா? ஓகே, இதில் தான் இது ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து நமக்கு இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து நம்ம இங்கேருந்து டிக்கு வந்து நம்ம ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ டியில் வந்து நமக்கு என்ன செய்யணும், ஒரு அளவு என்னது 5.5 கொடுத்துருந்தாங்க. சாரி, 4 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. 4 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 4 சென்டிமீட்டரில் நம்ம வந்து 4 சென்டிமீட்டர் இங்கே எடுக்கணும். அதான் சிடி வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போது இங்கே வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்து இந்த சியிலேருந்து நம்ம டிக்கு ஒரு ஆர்க் வரைக்கும். ஓகே, இது வந்து என்னது டி. ஓகேவா? ஓகே, நம்ம சர்க்கிள் வரை விட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல ஜாயின் ஓ, இதை தான் நம்ம ஓன் எடுத்துப்போம். ரெண்டு வெட்டுற இடத்துல ஓ என்ன இருக்கா, இதை வந்து நம்ம பிக்கு சிக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரை விட்டுட்டேன். ஓகே, ட்ரையாங்கிள் பியிலையும் சியிலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு வந்து 4 சென்டிமீட்டர் இது வந்து வைக்கலாம். ஓகே, இதில் 4 வந்து டி வரைஞ்சாச்சு. ஓகேவா? இன்னும் நம்ம அந்த டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டி, இதை வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். இந்த டிஏ ஐஏயும் ஜாயின் பண்ணி இழுத்துடணும். டிஏயும் ஐஏயும் புரிஞ்சுதா? அதில் வந்து ஃபஸ்ட் உள்ளதில் நம்ம என்ன மீடியன் வச்சு இங்கேயும் எடுத்தோம், அப்படித்தானே? அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதுல வந்து இதை இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சி அதுக்கப்புறம் இங்கே கோடு போட்டோம். இங்கே வந்து என்னென்னா டி தந்திருக்காங்க, நடுவில் தந்திருப்பாங்க. அப்போ அதையும் இன்னும் இருக்கலாம், இங்கே ஜாயிண்ட் ஆகுதுல, இதையும் பிடிச்சி நம்ம என்ன செய்யணும், நீட்டி விட்டுருவோம். ஓகே, இதுலேருந்து இதை நீட்டி விட்டுரும். அப்போ இங்கே இதாக இருக்கலாம், அதுதான் நமக்கு என்னது ஏ. இந்த ஏயை நம்ம ஜாயின் பண்ணிடலாம், சி கூட ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இது நமக்கு என்ன இருக்கும், 40 டிகிரி இருக்கும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அந்த லைனில் வச்சுட்டோன்னா நமக்கு இந்த இடத்துல வருங்க 40 டிகிரி வந்திருக்கா? அதுதான் கரெக்டாக இருக்கா? இப்போ 20 பிரிக்கும் நமக்கு. அதுதான் ஆல்டிடியூட். இது 20, இது 20 இருக்கும். அதுதான் ஆல்டிடியூட். ஓகே, சாரி, பைசெக்டர்னா நம்ம அந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கும். ஓகே, இவ்வளோதான் அந்த பிக்சர். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி சர்க்கிள் வரைக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா டீன்னு சொல்லுவோம், அவங்களே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு போட்டுட்டு நம்ம அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உள்ளதில் என்னது மீடியம் இதில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அது பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது வந்து இங்கே ஒரே ஒரு ஆர்க் மீன் இங்கே ஆர்க் வரைஞ்சி அதை ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவதுல இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சி அதை ஜாயின் பண்ணோம். இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, அது கூட நம்ம எடுத்து விட்டா போதும். இவ்வளோதான். இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு பேஜ் நம்பர் 181 இருக்குது. எக்ஸாம்பிள் 4.19 இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படித்து இதில் வந்து இந்த அளவுகள் மட்டும் மாறும், அதை மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இது முந்தின சம் பார்த்த மாதிரி தான். இந்த ட்ரா ட்ரையாங்கிள் PQ such that PQ பேஸ் வந்து PQ 6.8 cm, vertical angle is 50 degree. The bisect of the vertical angle means the base at D where PD is equal to 5.2 cm. அப்போ இங்கே PQ தான் பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட் வந்துட்டு அப்போ வந்து இது PQ இது வந்து ஆர்னு வச்சுக்கலாம். ஓகே, PQR வந்து ஓகே, PQR எழுதியாச்சு. இது வந்து பேஸ் 6.8 cm கொடுத்துருப்போம். ஆங்கிள் வந்து 50 டிகிரி. அந்த பைசெக்டர் ரெண்டு 25 பிரித்து கீழே வந்து சேர்றது என்னது 5.2. PD வந்து என்னது, இது வந்து D வந்து என்னது 5.2 cm. சரியா? இந்த Pக்கும் Dக்கும் இடையில உள்ளது 5.2 cm. ஓகே, இது பிரித்து கீழே இங்கே ஜாயின் பண்ணுறதுனா இருக்கல 5 பண்ணி வந்து 5.2 cm. ஓகே, ஏதாச்சும் நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கலாமா? ஓகே, ட்ராயிங் வரையலாம். நமக்கு வந்து என்னது PQ வந்து 6.8 cm கொடுத்துருக்காங்க, வரைஞ்சிக்கலாம். 0 to 6.6 6.7க்கு ரெண்டுக்கு முன்னாடி 6.8. ஓகே, ஸோ PQ 6.8 cm.
ஓகேவா? அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்? ரெண்டாவது ஆங்கிள் எடுப்போம். ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 50. எச்சாச்சு 50, 40, 50. ஓகே, இழுத்துட்டுலாம் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன எடுப்போம்? 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி எங்கே இருக்கு? இந்த இருக்கு. 90 டிகிரி இழுத்து விட்டாச்சு. ஓகே, ஓகே, இது எஃப். ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன எடுப்போம்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுப்போம். கரெக்டாக ஆஃபுக்கு மேலே ஒரு அளவு எடுத்து கீழே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு, அடுத்து கியூவில் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு ஜாயின் பண்ணிட்டுலாமா? ஓகே, இதுதான் நமக்கு ஓ. இது வந்து ஜீன்னு வச்சுக்கலாம். அது ஓ. ஓகே, ஓலேருந்து நமக்கு பிக்கும் கியூக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சாச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? டிக்கு ஒன்று ஒரு தடவை தந்திருப்பாங்க வேல்யூ. என்னது? பியிலேருந்து தான் டிக்கு. ஓகேவா? பிடி தான் தந்துருக்காங்க. சிடி தந்தனால சிக்கும் டிக்கும் இடைக்கு எடுத்தோம். இங்கே பிக்கும் பிடி தந்திருக்காங்க. அப்போ பியிலேருந்து தான் எடுக்கணும். ஓகே, அங்கே வந்து சிடி தந்தனால சியிலேருந்து எடுத்தோம். இங்கே வந்து பியிலேருந்து எடுப்போம். பியிலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு எத்தனை? 5.2 சென்டிமீட்டர் எடுக்கணும். 0லேருந்து 5.2 1 2. ஓகே, அப்போது பியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கிறோம். இதெல்லாம் எடுத்தோம். நம்ம ஐன்னு எடுத்தோம். இது வந்து என்னது? டி. அப்போ இந்த ஐயையும் டியையும் சேர்க்குற மாதிரி இழுத்துட்டுலாமா? இதுதான் நமக்கு என்ன வரும்? இது ஆர். இப்போ பியையும் ஆரையும் சேர்க்கலாம், கியூவை ஆரையும் சேர்க்கலாம். இது ஆர். ஓகேவா? இது வந்துட்டா? ஓகே, இது வந்து என்னதான் இருக்கும் நமக்கு? இது வந்து 25 டிகிரியாக இருக்கும். இது 2 டிகிரி. ஏன்னா இதில் பைசெக்டர்லாம். ஓகேவா? இவ்வளோ தான் பிக்சர். இதுக்கு எதுவும் நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து எழுதணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.